எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கட்டும், உருமாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. போன வாரத்தில் சில வசனங்களை ஆழமாய் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். போன வாரத்தில் என்ன அனுபவத்தில் போய் என்ன வசனம் கிடைச்சதோ அந்த வசனத்தெல்லாம் கம்போஸ் பண்ணி ஒரு செய்தியாக ஆண்டவர் தயார் பண்ணி நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இதை திரும்ப திரும்ப கேட்டால் இது உங்கள் ஆவிக்கு ஆத்துமாவுக்கு உணவாக மாறும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சரீரம் வளர்கிறதுக்கு செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் செய்கிறோம் சரீரம் வளர்கிறதுக்கு? திரும்ப திரும்ப சாப்பிட்றோம். நேற்று தான் சாப்பிட்டோம், காலையில் தான் சாப்பிட்டோம், மத்தியானம் தான் சாப்பிட்டோன்னே மறுபடியும் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்தால் தான் வளர்ச்சி வரும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அப்படி தான். திரும்ப திரும்ப வசனத்தை வாசிக்கணும், திரும்ப திரும்ப ஜெபிக்கணும், திரும்ப திரும்ப தியானிக்கணும். இந்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வளர்ச்சி வரும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா கடமைக்காக அப்படி வந்துட்டு அப்படி போயிடுறாங்க. சபைக்கும் சரி, பைபிள் எடுத்தமா படித்தமா தூக்கி போட்டுறது, ஜெபிச்சமா 5 நிமிஷம் முட்டியை போட்டு போயிடுறது. அப்படி கிடையாது. அல்லேலூயா. நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் டே அண்ட் நைட். இதுதான் வெற்றிக்கு வழி, வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, தரிசனம் உடையவனாக இரு. என்ன தலைப்பு சொல்லுங்க? தரிசனம் உடையவனாக இரு. நம்ம தரிசனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? தரிசனம் இல்லை. விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷன் மிஷன் அப்படின்ற வார்த்தையில் என்னென்னா, பிரபலமான கம்பெனிகளில் அவங்க ஒரு கோல் செட் பண்ணுவாங்க. அதுக்கு விஷன் போடுவாங்க, மிஷன் போடுவாங்க, அப்புறம் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு ஆக்ஷன் பிளான் போடுவாங்க. இது கம்பெனி அப்படி போடும்பொழுது அந்த கோலை நோக்கி, அதாவது இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உதவியாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையில் லக்கை அடைவதற்கான கொள்கைகள் இருக்கணும். கொள்கை கோட்பாடுகள் இல்லைன்னா தரிசனத்தை எட்டி பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருக்கிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்போ இந்த சபையை யார் புரிஞ்சுக்க முடியும்னா, யார் இந்த சபையின் தரிசனத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த சபையை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த சபையை யார் புரிந்து கொள்ள முடியும்னா, இந்த சபைக்கு என்ன நோக்கம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த சபையை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சபையின் தரிசனமும் நோக்கமும் தெரியாதவர்களாலே சபையையோ சபை பாஸ்டரையோ சபையினுடைய நடவடிக்கை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தரிசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2-3 வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை. குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். தரிசனம் என்ன சொல்றாரு ஹபகுக்கு? தரிசனம் நிச்சயமா வரும்னு சொல்றாரு. நமக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? சபைக்குள் நுழைந்த உடனே சபையின் தரிசனத்தை உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அன்னைக்கு எந்த தரிசனத்துக்காக வாழணும்? சபையின் தரிசனம். சபையின் தரிசனம் என்ன? இழந்து போன ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதை நீங்கள் செய்யலைன்னா தரிசனத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு தரிசனம் என்னென்னு புரிஞ்சுக்கிடணும். சபையினுடைய தரிசனம் என்ன, நோக்கம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை காப்பாற்றுவது. அப்போ அந்த சபை செய்கிறதுன்னு சொல்லும்பொழுது நீங்களும் அதில் ஒரு
பார்ட்டாக, பங்காக மாற வேண்டும். அப்படி மாறலைன்னா தரிசனத்துக்குள் நீங்கள் வரவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த சபையினுடைய தரிசனத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். தரிசனத்துக்குள் வரவில்லை என்றால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தரிசனத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வேறு நோக்கம், வேறு தரிசனம் உங்களுக்கு இருந்தால் இந்த சபைக்கோ ஆண்டவருக்கோ அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ என்ன போட்டிருக்கிறது கவனிங்க. இந்த சபைக்குள் இருக்கிற விசுவாச மக்களுக்காக விசேஷமாக இந்த செய்திக்குள் சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. பலகையிலே தீர்க்கமாக வரை. தரிசனத்திற்கு ஒரு இமேஜ் கொடுக்க சொல்றாரு. தரிசனத்துக்கு ஒரு உருவம் கொடுக்க சொல்கிறார். என்ன தரிசனம்? உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு என்ன தரிசனம் இருக்கிறதோ அந்த தரிசனம் நம்முடைய தரிசனமாக மாறணும். எல்லா சபைக்கும் ஒரே பொதுவான தரிசனம் இருக்குன்னு தெரியுமா? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும், அவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கு போதனை பண்ண வேண்டும், இந்த உலகத்திலே அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று அடையாளம் காட்ட வேண்டும், முடிவிலே இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் தரிசனம், பொதுவான தரிசனம். இந்த தரிசனம் இல்லாமல் நான் வேறு ஒரு நோக்கமும் வேறு ஒரு செயல்பாடும் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் அதனாலே தேவனுக்கும் சபைக்கும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ தரிசனத்தை எழுத வேண்டும், அதற்கு ஒரு படமாக அதை இருதயத்திலே வைக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அந்த தரிசனத்தை உண்மையாக கருத்தரித்து அதை பேசி அதை சுதந்திரித்து கொண்டால் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதிக்கலாம், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ விஷன் என்று சொல்லும்பொழுது தேவன் இந்த உலகத்தில் மற்ற விலங்குகளை படைத்து பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறது போல நமக்கு அல்ல. பெரிய யானை முதற்கொண்டு சின்ன எறும்பு வரைக்கும் உலகத்தில் தான் வாழுது. அதோடு கூட நாமளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு, நாமளும் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் என்ன வித்தியாசம்? எல்லா கோடிக்கணக்கான உயிர்களும் இந்த உலகத்தோடு வாழ்க்கையை முடித்து விடுகிறது. மனிதன் மட்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கைக்கு போகிறான். அதனால தான் நாம் தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனத்தை நிறைவேற்றுவது சாதாரணமான விஷயம் அல்ல, போராட வேண்டி இருக்கும். அதுக்கு எதிராக மனிதர்கள் எழும்புவார்கள், பலவிதமான அந்தகார சக்திகள் எழும்பும். அப்படி எழும்பினாலும் வேதம் சொல்லுது, தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும், அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. அதனால்தான் ஒரு விஷனரி லீடராக இருக்க வேண்டும், அப்போதான் மிஷனரி லீடராக மாற முடியும். வேர் தேர் இஸ் நோ விஷன், எங்கு தரிசனம் இல்லையோ the people will perish there, அங்கு மக்கள் அழிந்து போகுவார்கள். ஆகவே மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வேறுபாடு, இன்னொரு உலக வாழ்க்கை, இன்னொரு உலகத்திற்கு அல்லது இன்னொரு உலகம்னு சொல்லும்போது பரலோகத்திற்கு, அது ஒரு பிளானட்டு. அங்கே போவதற்காக இங்கே ஆயத்தமாகிறோம். இங்கே ஆயத்தமாகாமல் இருந்தால் அங்கே போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே தான் சபை எதற்காக வைத்திருக்கிறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் மாற்றுவதற்காக தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். அதில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ தரிசனம், இந்த தரிசனம் என்ன செய்யணும்னா, ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவனை தூங்க விடாது. ஹலோ, கனவு காணுங்கன்னு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை கூட இன்னொன்று சொன்னார், கனவு காணுகிறவன் என்ன செய்யாது, அந்த கனவு அவனை தூங்க விடாதுன்னா தரிசனத்துக்காகவே அவன் சிந்திப்பான், தரிசனத்துக்காகவே அவன் உழைப்பான், தரிசனத்துக்காகவே ஓடுவான்.
இரவும் பகலும். அதுக்கு பேர் தான் பைபிளில் போட்டிருக்கு ஆத்ம பாரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்ம பாரம். யாரை பார்த்தாலும், இப்போ நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன், என் கூட யாரோ வராங்க, இல்லை நான் உட்காந்துருக்க இடத்துல யார் இருக்காங்கன்னா, எனக்கு வர ஃபஸ்ட்டு கன்சர்ன் என்ன, அடா இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா, ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்களா? இப்போ ரட்சிக்கப்படலைன்னா இந்த ஆத்மா பக்கத்தில் நான் உட்கார்ந்து இவங்களுக்கு நற்செய்தி சொல்லலைன்னா என் ஆண்டவர் கேட்பார் என்ற பாரம் வருது பாருங்க. அதான் முதல் அடையாளம் தரிசனத்திற்கு. அவரை சொல்ல தெரியல, சொல்ல தெரியுது, அது ரெண்டாவது விஷயம். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே வாயை திறந்து சொல்ல வச்சிருவாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மறு உலக வாழ்க்கைக்கு வர வேண்டும். அதுக்கு தான் தரிசனம். அந்த தரிசனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துங்க. இந்த கால வேளையில் அந்த தரிசனத்துக்குள்ளே நீங்கள் செயல்படுறீங்களா? அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை வேறு ஏதோ நோக்கத்திற்கு சபைக்கு வந்திருக்கீங்களான்னு பாருங்கள். தரிசனம் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சபை குறித்து என்ன தரிசனம் எனக்கு இருக்குன்னா, இந்த ஊருக்கு வந்த புதுசத்தை ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 21 நினைக்கிறேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரிகைகளுமாய் இருப்பார்கள். இந்த தரிசனம் எத்தனையோ வாக்குத்தத்தம் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களை ஆண்டவர் என்னவாக மாற்ற விரும்புகிறார்? நீதிமான்களாய் மாற்ற விரும்புகிறார். அது ஒன்று தான் தரிசனம் நமக்கு. யார் உள்ள வந்தாலும் இவங்க என்னவா மாற போகிறாங்க? நீதிமானாக மாற போகிறாங்க. அந்த தரிசனம் தான். யாராக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், எந்த நிறமுடையவர்களாக இருக்கட்டும், இந்த சபைக்குள்ளே வரும்பொழுதும் அல்லது நாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுதும் நமக்கு இருக்க வேண்டிய பாரத்தோடு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கி பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தரிசனம் நிறைவேறும். நோக்கம் இல்லைன்னா தரிசனம் நிறைவேறாது. அப்போ இரவு பகலும் அதையே குறித்து தியானித்து கொண்டிருந்தால் நம்ம காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த சபையில் இருக்கிற மக்கள்லாம், நம்ம சபையில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்குன்னு, பாஸ்டர் அந்த ஊருக்கு நான் போகலான் இருக்கேன், நீங்களும் கூட வாங்க பாஸ்டர், அங்கே போய் நற்செய்தி அறிவிச்சிட்டு வரலாம். ஹலோ பாஸ்டர் இந்த இடத்துல போய் நம்ம ஒரு விடுதலை கூட்டம் நடத்திட்டு வரலாம், அங்கே ஒரு 50 பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன், அங்கே ஒரு விடுதலை கூட்டம் நடத்திட்டு வந்துடலாம், வாங்க பாஸ்டர். அப்படி போகிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் இந்த ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகலான் இருக்கிறேன், நீங்களும் கூட வாங்க, ஒரு 50 பேஷண்ட்டை போய் சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இதுங்க தரிசனத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. ஆனால் இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? பாஸ்டர் வீட்டுக்கே வர்றதில்ல, என்னை பார்க்குறதே இல்லை, ஜெபமே பண்ணுறதில்ல, விசிட்டே பண்ணுறதில்ல. நீங்கள் தரிசனத்தை இழந்தவர்கள் பேசுகிற பேச்சு இப்படி தான் இருக்கும். இஃப் யூ ஹேவ் விஷன் ஆர் நாட். நீங்கள் தரிசனம், நான் 30 வருஷமாக அதே தரிசனத்தில் ஓடிக்கிட்டே இருக்கேன், இந்த வாக்குத்தத்த அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அதே தரிசனம், அதே மாதிரி உங்களுக்கு வேணும். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை உண்மையாக ஒரு மனுஷன் செய்தால் அவனுடைய வேலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 Chronicles 17 சாப்டர் verse 13. அங்கே போட்டிருக்கு, அப்படி ஆண்டவருடைய தரிசனத்துக்காக ஓடுகிறனை விட்டு அவனையும் அவன் சந்ததியும் கர்த்தர் மறக்க மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். நான் அவன் பிதாவாக இருப்பேன். எனக்கு முன்னிருந்தவர்களை விட்டு என் கிருபை விலக்கினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் ராஜ்யத்திலும் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இதுதாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோடைய சந்ததிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். என்ன செய்ய மாட்டாரா? சதமா வாசிங்க, மைக்கில் வாசிக்கலாம்ல. என்ன செய்ய மாட்டாரா? அவனை விட்டு என் கிருபை விலக்க மாட்டேங்கிறாரு.
அப்படின்னா நம்ம ஒன்றுமே தரிசனத்தின்படி செய்யலை, நோக்கமும் இல்லை, தரிசனத்துக்குள்ளே இல்லை, தரிசனத்துக்காக உழைக்கலை, தரிசனத்துக்காக கொடுக்கலை, தரிசனத்துக்காக ஓடலைன்னு சொல்லும்பொழுது கிருபையை விளக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். மேபி விளக்கிட்டு வரணும்னு சொல்ல முடியாது, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் அடுத்தது கீழே என்ன சொல்லியிருக்குது, எனக்கு இருந்தவனை விட்டு நான் கிருபை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். அவனை என் ஆலயத்திலும் அவனுடைய ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவாராம். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? என்ன தரிசனம் உங்களுக்கு இருக்கு? எந்த நோக்கம் இருக்குது? எதுக்காக ஓடுறோம்? ஒரு ஐஸ்வர்யன் சொன்னா, நிறைய சேர்த்தி வச்சுட்டேன், குடோன்லாம் பெருசாக்குறேன், கட்டுறேன், ஆத்மாவே நீ என்ன செய், சந்தோஷப்பட்டு பூரித்து நல்ல சுகபோகமாக வாழுன்னு சொன்னான். ஆண்டவர் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு, ஏய் இன்னைக்கு நீ இறந்து போனால் எங்கடா போவன்னு கேட்டுச்சு. பாருங்க, நமக்காகவே நம்ம தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கு கர்த்தருக்கு துணை நிற்க மாட்டார். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நிற்கிறவர்கள் பின்னாடி கர்த்தர் வருவார், அவங்களுக்கு கிருபையை கொடுப்பார், அந்த கிருபையை விளக்க மாட்டார். சங்கீதம் 89 கூட இந்த வசனம் இருக்குது. 89 33 வசனம் 28 வாசிங்களேன். அது அருமையான ஒரு பகுதி. போன வாரத்தில் அதிகமாக அந்த பகுதி தியானிக்கப்பட்டது. சங்கீதம் 89 28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் அவனுடைய ராஜாசனம் வானமுள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன். வாசிங்க. அவன் பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனால், என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதல்களை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஒரு மனிதன் தேவனுடைய தரிசனத்தை சுமந்து செல்லும்போது அவன் சந்ததிக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவன் சந்ததி அப்படி இப்படின்னு போனால் கூட தட்டி எரிஞ்சு கரெக்ட் பண்ணி சரி பண்ணி அவன் பாதையில் ஓட வச்சிருவார். தரிசனம் இல்லாத மனிதர்கள் பாருங்க, அவங்களுக்கு பிறகு அவங்க சந்ததி ஒன்றுமே இல்லாமல் போகுது. தரிசனமுடைய மனிதர்கள் பாருங்க, 10 தலைமுறைக்கு அவங்கள பற்றி பேசுவாங்க. இப்போ பாருங்க, எங்கள் அம்மாவுடைய அப்பா JS ஞானரத்னம், அவரை பற்றி இப்போ பேசுகிறேன்னா, அவர் நீதிமானா உண்மையாக கர்த்தருக்கு ஓடினார். அப்படி ஓடினதுனால அவங்க மகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதன் மூலமாக அவங்க ஜெபத்தின் மூலம் எங்களெல்லாம் ஆசீர்வதிச்சார். நீங்கள் தரிசனத்திற்காக உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் செயல்பட அவர்களை அறிவுறுத்த வேண்டும். என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதற்கு அடாப்ட் ஆகிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய இந்த ட்ரெண்டிங் இன்றைக்கி பாருங்கள், பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறதே நான் மீடியாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் என்ற வார்த்தை நிறைய போகுது. ஒரு மனிதனுக்கு தரிசனமும் நோக்கம் இல்லைன்னா ட்ரெண்டிங்க்கு அடிக்ஷன் ஆகிடுவான். இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் விட்டுறேன்னு வைங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக மொபைலே தொடாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? என் மேலே சந்தோஷப்படுவீங்க? அடிமை ஆயிட்டீங்க அதுக்கு. சிலர் என்னென்னமோ எதுக்கோ அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க. தரிசனம் இல்லாதவர்கள் உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற மனிதனுடைய சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ இந்த வசனம்லாம் நான் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மனிதனை நோக்கி பார்க்கிறார். அவன் தரிசனத்தை நிறைவேற்றும் பொழுது அவனுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தரிசனத்திற்காக ஓட வேண்டும். எதற்காக ஓட வேண்டும் சொல்லுங்க? தரிசனத்துக்காக ஓட வேண்டும். சரி, தரிசனத்துக்காக ஓடும் பொழுது தரிசனத்தை புரிந்து கொண்டவர்கள் தரிசன தலைவரோடு ஓடி வருவார்கள். அதான் விஷனரி லீடரோட விஷனை புரிஞ்சு கொண்டவங்க ஓடி வருவாங்க. எல்லாருக்கும் தனித்தனி விஷன் கிடையாது. சபையை பொறுத்தளவுக்கு சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை பெற்றவருக்கு என்ன பேர்? தரிசனத்தை வாங்கியவர், விஷனரி லீடர். அந்த லீடருக்கு பின்னாடி ஓடி வரவங்களுக்கு என்ன உண்டுன்னா, அவருக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்காரோ அத்தனை ஆசீர்வாதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் உண்டு. அப்போ பாஸ்டர் எங்களுக்கு விளக்கமாக எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னா, எல்லாத்தையுமே தரிசனத்தை எல்லாம் சொல்ல முடியாது. அது மாதம் கணக்கு வருஷம் கணக்காயிடும். ஆனால் தரிசனத்துக்கான நோக்கத்தை மட்டும் சொல்லுவாங்க. அதுக்காக உழைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நெகேமியாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அவர் என்ன செய்தார்? பாபிலோன் அரண்மனையில் ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை பக்குவப்படுத்தி அவருக்கு கொடுக்கிற வேலை, பான பாத்திரக்காரன். அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது எருசலேம் குறித்து ஒரு செய்தி வருது. அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அண்ணானி சொல்கிறாரு, இந்த மாதிரி எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, மதிலெலாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாம் பட்டணம்லாம் பாழா போச்சுன்னு சொன்ன உடனே அவர் துக்கப்பட்டு அழுது உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்கே போட்டிருக்கிறது சில நாளாய் துக்கித்துன்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மையை ஆராய்ச்சியில் பண்ணி பார்த்தா அவர் 90 நாட்கள் உபவாசித்து ஜெபிச்சிருக்கிறார். 90 days சரித்திர ஆராய்ச்சியில் பார்க்குறோம். பாருங்கள், அந்த தரிசனம் வந்த உடனே தரிசனத்தை அவர் உடனே பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இஃப் காட் கிவ் யூ எ விஷன், ப்ளீஸ் கீப் இன் சீக்ரெட். அந்த தரிசனத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், ரகசியப்படுத்த வேண்டும், பிரபல்யப்படுத்தக்கூடாது. நீங்கள் எந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி விடுகிறீர்களோ அந்த தரிசனத்தை அழிப்பதற்கு பிசாசானவன் திட்டம் போட்டு அழித்து விடுவான். தரிசனத்தை வைத்து செயல்தான் படணுமே தவிர தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. தரிசனத்துடைய செயல்பாடுகள் யார் செய்வார்கள் என்றால் உங்களோடு நிற்கிறவர்கள் செயல்படுவார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா சாப்டர் 2, நெகேமியா 2ஆம் அதிகாரம். அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பட்டண பரிசோதனைக்கு கடந்து செல்கிறார். இந்த சுட்டெரிக்கப்பட்ட பட்டினத்தை திரும்ப எப்படி கட்டுவது என்பதை குறித்து அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 12 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். சர்வே, நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. எருசலேமுக்காக தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. விஷன் must be keep in secret in your mind. அந்த விஷனை கீழ்ப்படுகிற மக்களை தேர்ந்தெடுத்து தான் நிறைவேற்ற முடியும். அதுக்கு கீழே போட்டிருக்குவேன், நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியை புறப்பட்டு வலுசெர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதின் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே கடந்து போகிறதற்கு வழி இல்லாது இருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையில் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்கு ஒன்றும் அறிவிக்கவில்லை. You have to implement a plan. Please keep it in secret.
ஒரு திட்டத்தை தேவன் நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு தலைவரிடத்தில் கொடுத்தால் அவர் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. இதுதான் முக்கியம். கீழ்ப்படுகிற மக்கள் இருக்காங்களா பார்க்கணும். உங்களை பிளைண்டாக நம்புறாங்க பாருங்க, உங்களை பிளைண்டாக நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க பாருங்க, அவங்க தான் செயல்படுகிற மக்கள். எல்லாம் விலாவாரியை சொன்னீங்கன்னா அது அழிக்கப்பட்டுரும். எல்லாம் விலாவாரியும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இதுதான் தரிசனத்தினுடைய தாற்பயம். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கவனிங்க, அவர் சொல்கிறாரு, அவர் ஏறி போன மிருகங்குணம் அவர் போன இடத்துக்கெல்லாம் போக முடியல, அது ஒரு பக்கம் நின்று போச்சு. கூட வந்த ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் நின்றுட்டாங்க. அவர் இருதயத்தில் தேவன் வைத்த தரிசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும் சொல்லவே இல்லை. தேவன் உன்னை செய்து முடிக்க சொல்லி உங்கள் கையில் ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா இருதயத்தில் வச்சு கீழ்ப்பிடிக்கிற மக்களை தேடுங்கள். 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவங்கள வச்சு காரியத்தை எல்லாம் செய்து முடியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 18ஆம் வசனம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை செயலை சொல்றாங்க. இப்படி செயல்படணும். எஸ், செயல்படலாம். ஓகே, அவ்வளோதான். செயல்படுறதுக்கு ஆட்கள் வேண்டும். எஸ், நாங்கள் வர்றோம். அவ்வளோதான். ஏன்னா தரிசனம் பாதுகாக்கப்பட வேண்டிய கிரெடென்ஷியல், பொக்கிஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது, செயல்களை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்படி அவர் நிறைய காரியங்கள் இங்கே போயிட்டே இருப்பார். அப்போ இந்த விஷன் ரிலேட்டடாக சில வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில விஷயத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படக்கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 13. அதில் சவுலினுடைய நடவடிக்கை குறித்து போட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 13:8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். கவனிங்க, அவசரப்படக்கூடாது தரிசனம் நிறைவேறதுக்கு. தரிசன தலைவர் தான் நிறைவேற்றணும். தரிசன தலைவர் இங்க யாரு? சாமுவேல். சவுல் யாரு? அவர் சொல்றத செய்யறாரு, இந்த செகண்டரி ஆபீஸ் அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு? சாமுவேல் வர்றாரு, 7 நாள் ஆகி போச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 7 நாள் ஆகி போச்சு, இன்னும் வரல. பலி செலுத்தணும். ஜனங்களை என்ன பண்றாங்க? சிதறி போகிறார்கள். வீட்டுக்கு போறாங்க. சாமுவேல் இல்லை, பலி செலுத்தல, எல்லாம் சிதறி போறாங்க. சரி, அதனால பலி செலுத்திட்டா எல்லா ஜனங்களும் இருப்பாங்க. நல்லா கவனிங்க, தரிசனம் மக்களை சார்ந்ததல்ல, தேவனை சார்ந்தது. The vision is not depend upon the people. The people must be depend upon the vision. மக்களை சார்ந்தது கிடையாது தரிசனம், தேவனை சார்ந்தது. தேவனுக்காக காத்திருக்கிற மக்களை கொண்டுதான் கர்த்தர் தன்னுடைய செயல்களை செய்வார். செதறி போனால் போட்டும், யாருக்கு லாஸு? போகிறவங்களுக்கு தான் லாஸு. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, சாமுவேலுக்காக அவர் சொல்கிறாரு, சாமுவேலே ஐயா கிளம்பட்டுமான்னு கேட்குறாரு. வெயிட் பண்ணு. எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாரு? 7 நாள். 7ஆவது நாள் அங்கே வரேன்னு சொல்லியாச்சு. அதுக்குள்ளே யாருக்கு அவசரம்?
தரிசன தலைவர்கள் செயல்படாதபடி கூட இருக்கிறவர்கள் ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா சொன்னா அது தேவ சித்தம் கிடையாது. நீங்க சபையினுடைய வளர்ச்சிக்காக எந்த விதத்தில் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த விதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த விதத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்க. ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தூக்கி எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நீங்கள் தரிசனத்தின்படி செயல்படுகிறீர்களா என்பதை சீர்தூக்கி பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்க சொல்றாரு பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். பலி தாங்க செலுத்தின, ஒன்றும் பண்ணல, கடவுளுக்கு தான் பதில் செலுத்தின. நோ 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 நோ, இது புத்தீனமா செயல். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். எதை யாருக்கு சொல்றாங்களோ அவங்க தான் செய்யணும். ஒரு லீடர்ஸ் பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த குழுவில் இருக்கிறவங்க அந்த பொறுப்புக்கு கீழ்ப்படியணும், அந்த இன்சார்ஜுக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, நீங்கள் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னாக்கா முக்கியமான ஆஃபீஸர் உள்ள உட்காந்துருப்பாரு. இல்லை பேங்க்கில் மேனேஜரை பார்க்கணுன்னா நேராக போய் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற கிளர்க்கு கேட்கணும். அவங்க போய் பார்க்க முடியுமான்னு சொன்னால் தான் போய் பார்க்க முடியும், சும்மாலாம் பார்க்க முடியாது. அப்போ எல்லாத்துலேயுமே என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஒரு ஒழுங்கு கிரமத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ தரிசனம் எப்பொழுதுமே அவசரத்தில் நிறைவேற்றப்படுகிறது இல்லை, அதுக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அல்லேலூயா. இப்படி தொடர்ந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம கவனமாய் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை கவனிங்க. தரிசனத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும், ஏன் அதை ஊதாரித்தனமாக வெளிப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். எப்படிப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம், கம்பெனியை சார்ந்ததாக இருக்கலாம், சபையை சார்ந்ததாக இருக்கலாம். இதை எல்லாமே அந்த விஷயங்களை எங்கே வச்சுருப்பானா ஞானி? எங்கே வச்சுருப்பானா? மூடன் என்ன பண்ணுவானா, மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுவான். அவன் பேர் மூடன். யாரை பார்த்தாலும் கொட்டுப்பான். அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னாதான் போதுன்னு கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி மூடத்தனமாக இருக்கிறவர்கள் தரிசனத்துக்காக உழைக்க முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. யூ மஸ்ட் ஹேவ் எ விஷன் ஃபார் யுவர் லைஃப், ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. வேணும், தரிசனம் வேணும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய நபர் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம், உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 29:11, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அப்படி மனசில் எல்லா பாரத்தையும் வைத்து தேவனிடத்தில் சொல்லலாம், அது தப்பே கிடையாது. தேவனிடத்தில் சொல்லி அங்கிருந்து சொல்யூஷன் வாங்குறவங்க தான் தரிசனத்துக்கு உடன் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் எதை வெளிப்படுத்துறானா? ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை இல்லவன். நீங்கள் சபைக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கீங்களா? மனைவிக்கு உண்மையாக இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கீங்களா? we must keep all things in our heart and only pray to God. அதுதான் நம்ம ஞானின்றதுனுடைய அடையாளம் தான். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அதிகார டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க, அதிகார பகிர்வு. ஒரே இடத்துல அதிகாரம் நிற்காம அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான், பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அப்போ
சொந்த புருஷனுக்கு சகல காரியத்திலையும் ஒரு மனைவி கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும்னா தரிசனம் நிறைவேறும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது குடும்பத்தினுடைய தரிசனம் நிறைவேறும். விசுவாசிகள் உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது சபையின் தரிசனம் நிறைவேறும். தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் தேசத்தினுடைய நலன்களை மையமாக வைத்து செயல்படும் போது தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தரிசனம் நிறைவேறும். இன்னைக்கு விஷனை பற்றி பேச சொல்லிட்டு இருக்காருன்னு பேசிகிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீதிமொழிகளில், உன் அயலனுடைய மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, பிரச்சனையை குறித்து பேசு, மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மூடன் ரகசியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான், ஞானி அதை பின்னுக்கு அடக்கி வைப்பான். பேச வேண்டியவர்களிடத்தில் பேச வேண்டியதை பேசு, தரிசனம் அப்பொழுதுதான் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய விஷயத்தை உங்கள் கையில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் விஷயத்தில் உண்மையாக இருக்கும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தின் மேல் என்னவா மாறுவானா, அதிகாரியாக மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜெபிக்கிறவங்களா கத்துறவங்கள மாற்றுவார். எல்லாருடைய விஷயத்தை இருதயத்தில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இந்த பொக்கிஷத்தெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கிறீங்கன்னா, அவங்க பிரச்சனை வெளியில் சொல்லாமல் ஜெபிச்சிங்கன்னா பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வச்சுறீங்க, அங்கே சேர்த்து வைக்கிறேன். அதனால தான் வேதத்தை சொல்லியிருக்கு, என் கண்ணீரை உடைய துருத்திலே வையும் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ தரிசனம் உடையவர்களாக இருக்கிறவருடைய கேரக்டரை தான் நம்ம இப்போ வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் முடிஞ்சால் தொடருவோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே 6:20, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கு பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருட முடியாத ஒன்று என்ன தெரியுமா, நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மாவை ஜெபிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பொக்கிஷம் மேலே இருக்கும். நீங்களாம் அங்கே பெரிய பணக்காரராக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நம்ம முயற்சிலாம் என்ன தான், இங்கே அவனை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும், அவளை விட பெரிய ஆளாக இருக்கணும், அது அப்படின்னு தான் நான் இப்படி இருக்கணும். வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. என்ன சொல்கிறார் ஆண்டவர் அட்வைஸு ஒரு தரிசன தலைவருக்கு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்துக்கொள்ளுங்க, அங்கே துரு பிடிக்காது, பூச்சி அரிக்காது, திருடனை வந்து திருட மாட்டாங்க. அதாவது மற்றெல்லாம் திருட முடியாத ஒரு சொத்துன்னா கல்வி சொல்லுவாங்க. உங்கள் அறிவை யாரும் திருட முடியாது. ஆனால் அந்த அறிவை ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா திருடிடலாம். இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, உங்கள் ஞானத்தை, அறிவை, திறமை யாருமே திருட முடியாது. அதை நீங்கள் ஒரு படைப்பாக வெளியே கொண்டு வந்துட்டால் திருடுவாங்க, யார் வேணால் எடுத்துடுவாங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், நம் சபையினுடைய நோக்கம் என்ன, நம் சபையினுடைய தரிசனம் என்ன, அதற்காக செயல்படுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அப்பொழுது தான் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை போடியே ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், மரித்த கிடைக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே,
அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இந்த தரிசனம் எனக்கு வேணும். இந்த தரிசனத்துக்குள்ள நான் வந்து உழைக்க போறேன், கொடுக்க போறேன், ஓட போறேன் அப்படின்றவங்க எழுந்து நிங்கள. கர்த்தர் உங்களை பார்ப்பார், உங்கள் உண்மையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முழு இருதயமாக அது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வேலைகள்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்கள் ஆரோக்கியத்தை அவர் பார்த்துக்குவார். உங்கள் பொருளாதாரத்தை அவர் பார்த்துக்குவார். உங்கள் வண்டியை அவர் பார்த்துக்குவார். உங்களுடைய குழந்தைகளை அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் அவர் வேலையை பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் வேலையை பார்ப்பார். அவர் விலகாத தேவன், பிரியாத தேவன். அவருடைய கிருபை உன்னை விட்டு உன் சந்ததியத்தையும் விலக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. தரிசனமுடையவனாயிரு, தரிசனமுடையவளாயிரு, தரிசனமுடையவனாயிரு, தரிசனமுடையவளாக இரு. தரிசனம் உன்னையும் உன் சந்ததியும் பாதுகாக்கும். தரிசனம் உன் தேசத்தை பாதுகாக்கும். தரிசனம் உன் தேசத்தை ஆசீர்வதிக்கும். அன்பு நிறைந்த தந்தையே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களிடத்தில் வருகிறோம். இந்த நாளிலே எனக்கும் சபைக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானமாக இருதயத்தில் வாங்கியிருக்கிறோம். தினந்தோறும் அவைகளை அசை போட்டு செயல்படுத்த கிருபை செய்யும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எனக்காக பேசப்பட்டவைகள் என்று எழுந்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய அன்பு கரம் இருக்கட்டும். அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் காவலும் சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை